ராணவ் 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 என்னப்பா திடீர்னு எல்லாம் ராணுவ பக்கம் திரும்புறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா? சரி ஓகே, உள்ள இருந்து கவனிக்கும் போது ராணுவ கண்டென்ட்டே கொடுக்காத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகேவா? வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு அப்போ லைட்டாக ஃபீல் ஆகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டானே, நான் அந்த கப்பை தூக்க போறேன், நான் தான் அந்த கப்பு பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கானே. அப்பவே நீங்க புரிஞ்சிக்க வேண்டாமா? அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கானு. என்னப்பா நீங்க இன்னும் குழந்தையா இருக்கீங்களாப்பா? அவன் ஒரு சில பல வேலைகளை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்து அவ்வளோ தெம்பா சுத்திட்டு இருக்கான். அதையும் சில இடங்கள்ல ஓப்பனா சொல்லிட்டான். ஏஆர்எம் கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட்ல இப்போ 6 தான் ஜெயிப்பாங்க, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃபினாலே வரதி கண்டிப்பா வந்துருவேன், கப்பு எனக்கு தான் சொல்லிட்டு அவ்வளவு போல்டா பேசிட்டு இருக்கான். அவ்வளவு போல்டா பேசின பிறகு கூட நீங்க புரிஞ்சுக்கலனா எனக்கு என்னன்னு தெரியல நண்பர்களே. பட் இந்த 2 ப்ரோமோ இருக்குல்ல, முதல் ப்ரோமோ இப்போ 2வது ப்ரோமோ வந்திருக்குல்ல, இந்த 2 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சீசன் 6க்கான ப்ரோமோ மாதிரி அப்படி ஞாபகம் வருது. சீசன் 6ல சேம் இதே மாதிரி கான்செப்ட் நடந்திருக்கு. சீசன் 6ல அந்த முதல் ப்ரோமோல வந்துச்சுல, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு. இதே மாதிரி சீசன் 6ல வந்து ஆக்சுவலா என்ன கேட்பாங்கன்னா, யார் இந்த வீட்ல டைட்டில் வின் பண்ண கூடாதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா கமல் சார் கேட்பாங்க, யார் இந்த வீட்ல வந்து டைட்டில் வின் பண்ண கூடாது, டைட்டில் வின் பண்றதுக்கு டிசர்வ் இல்லைன்னா யார் சொல்லுவீங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து அசீமா சொல்லுவாங்க, ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து அசீமா தான் சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி இப்போ 2வது ப்ரோமோ வந்திருக்குல்ல, யார் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு, சேம் அதே மாதிரி சீசன் 6ல எல்லா வாரமும் கேட்கும்போது முக்காவாசி பேர் அசீமா தான் சொல்லுவாங்க. எப்படி முக்காவாசி பேர் அசீம் தான் சொல்லுவாங்க. அசீம் அந்த மாதிரி பயங்கரமா அடி வாங்கி தான் அவ்வளவு தடவை வந்து கப்பை வின் பண்ணாரு. என்ன ப்ரோ இப்போ அசீம் கூட கம்பேர் பண்ணி ராணுவ பேசுறேன்னா, நோ நோ நோ, நான் ஒன்லி ப்ரோமோ மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவேன். அசீம் மாதிரி ஒரு பிளேயர்லாம் பார்க்கவே முடியாது. அந்த மனுஷன் ஒரு மாதிரி அந்த ஷோக்காண்டே வாழ்ந்தாரு. பிக் பாஸே சொன்னாரப்பா, நீங்க தான் அந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒரு பெஞ்ச் மார்க், இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆடணும்னு கேட்டா நான் உங்களை தான் காட்டுவேன்னு சொல்லி பிக் பாஸே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் தான் அசீம், ஓகேவா? நான் அசீமை கம்பேரே பண்ண மாட்டேன். சரி ஓகே, 2வது ப்ரோமோல என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள கேக்குறாங்க, சரி எத்தனை பேர் நாமினேஷன்ல இருக்கீங்க? இத்தனை பேர் இருக்கீங்களா? 6 பேர் மொத்தம் இருக்காங்க. உங்க 6 பேர்ல யார் வெளியே போ நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேதனை கேக்குறாப்ல. கேட்டோடனே விஜய் விஷால் என்ன பண்றாப்ல தெரியுமா? விஜய் விஷால் வந்து, சார் நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் சார் சொல்லிட்டு சொல்றான். விஷாலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது வந்து ஆக்சுவலா இவன் 2 மைண்டடா இருக்கான். அது என்ன எலவு மைண்ட் எனக்கு சுத்தமா புரியல. வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போனாங்க, அப்புறம் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு போனாங்களே, 2 பேரும் வந்துட்டு போன அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 2 பேருமே அவனை திட்டவே இல்லை, ஓகேவா? நேகாவும் ரொம்ப தெளிவா ரொம்ப மெச்சூர்டா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி, நீ வந்து சௌந்தர்யா பத்தி சொன்னது தப்பு, நீ வந்து தர்ஷிகா ஸ்பேஸ் கொடுத்த தப்பு, அதெல்லாம் தப்பு, நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும், நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க, ரொம்ப மெச்சூரிட்டா பேசியிருப்பாங்க. அதை நேற்று சேதனை கூட எடுத்து பேசியிருப்பாங்க. சேதனை கூட ரொம்ப தெளிவா அந்த பொண்ணு உங்களுக்கு பயங்கர மெச்சூர்டா ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா நீங்க கேட்டுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள அந்த விஷ்ணு ப்ரோ அவங்களுமே உன்னை டார்கெட் பண்ணி அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 19 எல்லார்ட்டும் சொல்ற மாதிரி உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அட்வைஸை கேட்டு இவன் கேம் மாத்தி ஆடுவான்னு பார்த்தா கேம் மாத்தி ஆடாம ஒரு மாதிரி லோவா உட்கார்ந்துருந்தான். நான் வீட்டுக்கு போற மாதிரி உட்கார்ந்துருந்தான். சடனா நேத்து நைட்டு பார்த்தா, ஒருவேளை நம்ம சடனா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா அன்சிதாட்ட நமக்கான விஷயத்த சொல்ல முடியாதுன்னு பதறிட்டானா என்ன அளவுன்னு தெரியல. அன்சிதாட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அன்சிதா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, இவன் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சி சுத்திட்டு இருக்கான். சடனா பார்த்தா, சார் நான் வெளியே போக ரெடி சார்னு உட்கார்ந்துருக்கான். மொத்தத்தில் இவனுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ கேட்கலாம் ப்ரோ, அவனுக்கு எப்போ ப்ரோ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு கேட்டா, தர்ஷிகா வீட்டுக்குள்ள இருந்தாங்களே அப்ப மட்டும் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50வது நாள் 60வது நாள் ஒரு டயலாக் விட்டுட்டான் ப்ரோ. என்ன விட்டான் தெரியுமா? அவ்வளவுதான், எனக்கான கேம் இவ்வளவுதான், நான் இப்படித்தான், இதுக்கு மேல என்னால் ஆட முடியாது, இதுக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணா வெளியே இருக்க மக்கள் என்ன சந்தேகப்படுவாங்க, அப்புறம் வெளியே போனோன்னா என்கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த வீட்டுக்குள்ள நீங்க நடிச்ச மாதிரி இருந்துச்சு, நீங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால நான் இப்படியே தான் இருப்பேன், இதுதான் நான் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டான், ஓகேவா? அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த ஷோக்குள்ள எதுக்கு வந்தானே எனக்கு தெரியல, அவன் இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் உட்காந்துருக்கான். ஸோ அந்த வகையில் இப்போ என்ன சொல்றான், நானே போக தயார் சார், நான் தான் போவேன் நினைக்கிறேன்னு சொல்றான். முடிஞ்சா ஏதாச்சும் ஸ்பெஷலான வேஸ் இருந்துச்சுன்னு அவனுக்கு வெளியே போட்டிருக்கேன். ரொம்ப கன்றாவியா பண்றான். அப்புறம் விஷால் ப்ரோ, அன்சிதா அவர்கள் வெளியே போயிருவாங்க. இந்த வாரம் யாரு ப்ரோ, இந்த வாரம் யார் ஐடியா வச்சிருக்கீங்க? பிபியா பண்ணுங்க, பிரச்சனை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அன்சிதா என்ன சொல்றாங்கன்னா, சார் ராணுவ தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன் சரி சொல்றாங்க. சேச்சி வெளியே போக போறது நீங்க தான் சேச்சி, அது தெரியாம பேசுறீங்களா சேச்சி அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ சேச்சி வந்து ராணுவ சொல்றாங்க. அடுத்து ராணுவ என்ன சொல்றாங்கன்னா, பவித்ரா சொல்றாங்க. ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிறப்பா, ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிற ப்ரோ. இவன் வந்து நல்லா தெளிவா இருக்கான் ப்ரோ. முத்துக்குமரன் சொல்ற மாதிரி தான், இவனுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது, எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து கேம் ஆடுறான், எல்லாமே தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான், ஓகேவா? பக்காவா கண்டுபிடிக்கிறான். பவித்ரா ஓட்டுகள் இருக்காது, பவித்ரா டவுனா தான் இருப்பான்னு சொல்லி ரொம்ப பக்காவா கண்டுபிடிக்கிறான். பவித்ரா ஓட்டுகள் இல்ல, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அஃபிஷியலா ஓட்டுகளை பார்த்துட்டு பயங்கரமா நினைக்காதீங்க. அஃபிஷியலா பவித்ரா ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்குது, ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வரல காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுகளை போடுங்க. பவித்ரா ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓட்டுகளை போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார் ராணுவ வந்து ரொம்ப தெளிவா பவித்ரா சொல்றாங்க. அப்புறம் பவித்ரா வந்து ராணுவ சொல்றாங்க. அதாவது பவித்ராக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, நீங்க எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சலாம் தெரியல, எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. பவித்ரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது
நாமினேஷன் ப்ராசஸோ இல்ல ஒஸ்ட் பெஸ்டோ எது சொன்னாலுமே யாரா ஒருத்தர் பவித்ரா சொல்லிட்டா அந்த நபரை திருப்பி பவித்ரா சொல்லாம விடவே மாட்டாங்க. பவித்ராக்கு அந்த ஒரு ஹாபிட் இருக்கு, நான் நல்லா நோட் பண்ணிட்டேன். நாமினேஷன்ல ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சுன்னா யாரா போய் பவித்ரா சொல்லிட்டா உடனே எந்திரிச்சு வந்து பவித்ரா ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த ஆளை நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒஸ்ட் பெஸ்ட் எடுத்துக்கோங்களேன், ஒஸ்ட்ல மட்டும் யாரா ஒருத்தர் வந்து பவித்ரா சொல்லிட்டா அந்த நபருக்கு ஒரு ஒஸ்ட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இவங்களை நான் ஒஸ்ட்னு சொல்றேன் சொல்லுவாங்க. அந்த நபர் அந்த வாரம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா அந்த நபரை ஒஸ்ட்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி பவித்ராவை யாரா பெஸ்ட்னு கொடுத்துட்டா அந்த நபர் அந்த வீட்டுக்குள்ள டம்மியாவே உட்கார்ந்து இருந்தாலும் அந்த நபருக்கு பெஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து யாரா ஒருத்தர் ஏதாவது கொடுத்துட்டா உடனே திருப்பி கொடுத்துறாங்க. அது நல்லதோ கெட்டதோ உடனே கொடுத்துறாங்க. அந்த மாதிரி பாருங்க, ராணோ பவித்ரா சொல்றாப்ல, பவித்ரா உடனே வந்து ராணோ சொல்றாப்ல என்னதோ, ஆனா ராணோ போக மாட்டாப்ல, அதுதான் உண்மை. அடுத்த ஜாக்லினோ சார் ராணோ சார் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ராணோ மேலதான் இருக்காங்கன்னு, ராணோ போயிருவான்னு. ஆனா அவன் இந்த வீட்டுல பெருசா கண்டென்ட் கொடுக்கானான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்றான். சும்மா ஏதாச்சும் டாஸ்க்கு நடுவில் போய் ஏதோ ஒன்று பண்றது, சும்மா அன்வான்டா பேசுறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதனால அவன்லாம் போக மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்த மஞ்சரியுமே ராணோ தான் சொல்றாங்க. மஞ்சரிக்கு ராணுவ பிடிக்காதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அது என்னமோ தெரியல, மஞ்சரிக்கு வந்து ராணுவ சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. மஞ்சரிக்கான ஆட்டிடியூட் திரும்ப அந்த விஷயத்த பதிவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்கலைங்க, அது ஏதோ தப்பா இருக்கு. அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு 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 ரெண்டாவது வாரமா மூணாவது வாரமா நினைக்கிறேன் ஒரு மாதிரி எல்லாரும் ஆப்போசிட் பண்ணியிருப்போம். அப்போ கூட நம்ம வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு போகிற பார்த்தா அது மஞ்சரியோட பிளானாக இருந்திருக்கும். முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த பிளானை கூட வீட்டுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தவங்க உடச்சிருப்பாங்க. பேரண்டா ஃப்ரெண்ட்ஸா யாரோ ஒருத்தவங்க வந்தப்போ பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் தான் யாரோ ஒருத்தவங்க உடச்சிருப்பாங்க. வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே உங்கள் சைடு திருப்பி கேட்டீங்க, வீட்டில் ஒரு வில்லி மாதிரி மாற ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி உடச்சிருப்பாங்கல்ல. அந்த டாப்பிக்கை சொன்னோன்னே அதுலேருந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு ஹெட் வெயிட் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா ஓகே நம்ம பண்ணது கரெக்டாக தான் இருந்திருக்கு, வெளியே ரீச் ஆகிட்டு அப்போ அதே நம்ம தொடர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களே நம்ம தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஹெட் வெயிட் காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. அது இந்த கைத்தட்டெல்லாம் வந்துச்சு, இப்போ கடந்த 2 வாரங்களா கொஞ்சம் கைத்தட்டல் வருது. இந்த கைத்தட்டல் வந்தோன்னா இந்த ஹெட் வெயிட் கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல விடுங்க. அடுத்த சேதனை கடைசியில் தரமா ஒரு ஆன்சர் கொடுக்குறாப்ல. நீங்களாம் நினைக்கிறத சொல்லிட்டீங்க, ஆனால் மக்கள் நினைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. இதுவுமே சீசன் 6ல் அந்த ப்ரோமோ கூட கனெக்ட் ஆகுது. கமல் சார் சேம் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் அசீம் போவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் மக்களோட கருத்தும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த கார்டு எடுத்து காட்டுவாங்க. அசீம் போக வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரியே சேம் இருக்கு. எனக்கு அந்த சீசன் 6 ப்ரோமோ கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. ஆனால் சீசன் 6 கூட கனெக்டே ஆக மாட்டேங்குது. சீசன் 6 என்ன மாதிரி சீசன் ரஷ் ஆகாம இதெல்லாம் சீசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசியில் பார்த்தா அந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறது யாருன்னு பார்த்தா நம்ம அன்ஷி அவர்கள். இன்னைக்கு என்ன நடக்குன்னு நான் பார்க்கணும் ப்ரோ. அன்ஷிதா வெளியே போகும்போது விஷால் எப்படி ரியாக்ட் பண்றாப்ல, விஷால் என்ன பேசுறாப்ல, என்ன கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாப்ல, ஒருவேளை அன்ஷிதா போகும்போது பின்னாடி நானும் வரேன்னு சொல்லிட்டு கதவுல அந்த வழியா குதிச்சு வெளியே போறானா இல்லை என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தே ஆகணும். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, பாவம் பெறும். அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, எல்லாரும் வந்து அட்வைஸ் கொடுத்த பிறகும் இவன் அந்த கேரக்டரை மாற்றாம திருப்பி அதே மாதிரி ஒரு மாதிரி ட்ராவல் ஆகிறான் தெரியுமா ஒரு பொண்ணுங்க பின்னாடி. அந்த விஷயம் வந்து இவனுக்கான கரியரை பாதிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில. ஏன்னா அதை அவன்கிட்ட போய் கேட்டான், அவன் அதுக்கு ஒரு டைலாக் வச்சிருக்கான் முன்னாடியே வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணா, இங்கே நான் லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுலாம் வெளியே எனக்கு சான்ஸ் கிடைக்கும்டா, சடனாக வெளியே போகிறேன், எனக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடைக்குன்னா அந்த மூவி சான்ஸில் என்ன ஒரு லவ் கண்டென்ட் பண்ண சொன்னா சூப்பராக பண்ணிடுவேன். ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் மத்தியா, அதெல்லாம் என்னால் ஈஸியாக பண்ண முடியும். அந்த மாதிரி அவன் இங்கே பண்ணுறது எல்லாமே வெளி உலகத்தில் ஒரு மாதிரி ஏதோ கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். அது என்னன்னு தெரில. மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைக்கு 10 பேர் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. அந்த 10 பேரும் டிக்கெட் ஃபினாலே எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரில. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல கடைசியா சேதனா தான் பேசுறாங்க போல, டிக்கெட் ஃபினாலே பத்தி தான் பேசுறாங்க போல. நான் திரும்பியே சொல்றேன், டிக்கெட் ஃபினாலே என்னதான் நீங்க ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் வச்சாலுமே இவனை பெருசா ஆட மாட்டானுவேன். இவனை எல்லாருமே ஒரு மாதிரி சோத்து முட்டை மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்ண போறானுவேன். ஏன்னா வேணா பாருங்களேன், கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு கிடைச்சா கரெக்டா இருக்கும், இவனுக்கு கரெக்டா கிடைச்சா இருக்கும், நம்ம 2 பேர் ஆடுவோம், நம்ம 3 பேர் ஆடுவோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ண போறானுவேன். இதையும் மண்ணலி போட்டு முக்க போறானு. கடைசி டாஸ்க் இதுதான், இந்த சீசனோட கடைசி டாஸ்க் இந்த வாரம் தான் நடக்க போகுது. பார்க்கலாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொண்டு போறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மொத்தமே 5 டாஸ்க் தான் இருக்கும், பெருசா ஒன்றும் இல்லை, 5-6 டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.